குட் மார்னிங். இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 6 மாதமாகவே முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு முதல் முறையாக செவ்வாய் ஹோரை பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பித்தளை ஜாமான்லாம் சுத்தம் செஞ்சு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் சுற்றி வச்சுட்டு எடுக்கும்போது அதோட ஷைன் வந்துட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். எப்போவும் காலையில் டெய்லியுமே கோயிலில் அந்த சுப்பிரபாதமெல்லாம் போடுவாங்க. அதை கேட்டுகிட்டே வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த செவ்வாய் ஹோரை வந்துட்டு டைம் வந்துட்டு எனக்கு தெரியும் 6 to 7ன்னு. ஆனால் 7 to 8 7 to 8 அப்படின்னே தான் நினச்சிட்ருப்பேன். திடீர்னு தான் 6 to 7ன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் கடகடன்னு ரொம்ப ஸ்பீடாக வேலைலாம் பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடியெல்லாம் நான் பூஜை பண்ணும்போது இந்த குட்டி குட்டி விஷயத்துலலாம் கூட கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பில்லை. இருந்தாலும் இப்போ வந்துட்டு கரெக்ட் பண்ணியாச்சு. உருளியில் அந்த பூ அலங்காரம் பண்ணும்போது முடிஞ்ச அளவு நல்ல தண்ணியே விட்டுக்கோங்க. பொதுவாக பூஜைக்கு சாமிக்கு யூஸ் பண்ணுற பூ, வாசனை இல்லாத பூக்களும் ஒரு சில பூக்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்துட்டு எப்போவாவது யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு முல்லை, மல்லி, பிச்சி அது மாதிரி வாசனை பூக்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூவை கண்டிப்பாக வந்துட்டு இது மாதிரி தனியாக எடுத்து வச்சு எங்கேயாவது கொண்டு போய் ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ அந்த மாதிரி தான் போடணும். முருகனுக்கு பூஜை பண்ணும்போது எப்பவும் கொஞ்சம் செவ்வரளி பூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாமிக்கு விளக்கேற்றுறதுக்காக விடுற எண்ணெய் வந்துட்டு சுத்தமான நல்லெண்ணெய் இருந்தால் அதுவே போதும். அது கூட நெய் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். வீட்டில் காலையில் சாயங்காலம் 2 வேளை விளக்கேற்றுறது வந்துட்டு அவ்வளோ நல்லது. இன்றைக்கி எனக்கு டைம் வந்துட்டு கொஞ்சம் பத்தாம ஆயிடுச்சு. அதனால சாமிக்கு நெய்வேத்தியமாக பால், அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து தான் வச்சேன். வெறும் பால் அப்படின்னு வைக்கிறத விட இனிப்பு கலந்து சாமிக்கு படைக்கிறது தான் நல்லது. நம்மளுக்கு முடியாத பட்சத்தில் வெள்ளைக்கல்கண்டு, பனங்கல்கண்டு அந்த மாதிரி சின்ன நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். பூஜை பண்ணும்போது கடவுள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லாமல் கடவுளுடைய 2 வரி ஸ்லோகமாவது சொல்லி வேண்டிக்கிறது வீட்லேயும் சரி, கோவிலில் தரிசனத்தப்பவும் சரி அவ்வளோ நல்லது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப பேசிக்கான டிப்ஸ் தான். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிள் தான். சாதம், பட்டாணி கூட்டு. ஹோரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.